வணக்கம். என் பேர் அசோக். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, செமிகண்டக்டர் சிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். செமிகண்டக்டர் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து $23 பில்லியன் வந்து செலவு பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மோடி வந்து ரீசெண்டா ஆகஸ்ட் 15 என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி 10 பிளான்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த பிளான்ட்ஸ்லாம் எங்க வரப்போகுது பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர், பஞ்சாப், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ்லாம் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்டோட இதுக்கு வந்து 1,60,000 crores வந்து ஒதுக்கி இருக்காரு மோடி. இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாட்டிலே பார்த்தீங்கன்னா தைவான்லேருந்து தான் 60% ஆஃப் சிப்ஸ் வந்து எல்லாமே வாங்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸும் சைனாவும் வந்து வார் போயிட்டே இருக்கு அவங்க கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து தான் நம்ம நாட்டிலேருந்து நிறைய வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 பிளான்ட் கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் இவங்கலாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம், இந்த சிப் கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து ரேடாரில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செக்டருக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அனலைஸ் படி இந்த செக்டர் வந்து இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து பூம் ஆக போகுது. ஏன்னா 2030 நம்ம வந்து மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா $100 to $110 பில்லியன் வந்து உயர போகுதுன்னு சொல்லியிருக்காரு மோடி. அதனால் வந்து எல்லாரும் வந்து இந்த சிப் ஸ்டாக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஒரு டவுன் டவுன் மார்க்கெட்டில் கூட நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட நல்லா மணி மேக் பண்ணலாம் என்னோட அனாலிசிஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.